ஹாய் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இது பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசனில். ஸோ இது என்ன மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா, ஸோ இது ஒரு புது டேர்மாக இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா இது ரொம்ப பழைய டேர்ம் தான். நான் இப்போது சொல்ல போகிறது எல்லாருக்குமே மேபி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். நானே சும்மா எழுதின ஒரு டேட்டா செட். அது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் மார்க் வச்சு சும்மா நானே ஒரு டேட்டா செட் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் அ கிளாஸ் வித் லைக் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் தே ரைட் அன் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதியிருக்காங்க அப்படின்னா வில் கெட் 100 மார்க்ஸ். 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் கிடைக்கும். இந்த 100 கவுண்ட்டை வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நமக்கு கிட்ட கொடுத்துட்டு இதுலேருந்து உன்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா எவ்வளோ ஆவரேஜ் மார்க்ஸ் நம்ம ஆவரேஜாக நம்ம அப்படி ஒரு ஒரு டேர்மே இருக்குது, நம்ம சொல்லி பழகியிருப்போம். ஆவரேஜாக இருக்கும், ஆவரேஜாக இந்த மார்க்கு. ஸோ ஆவரேஜை விட அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸில் ஒரு 100 மார்க்ஸ் வச்சு, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வச்சு நம்மளால் அதுலேருந்து என்ன அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் வந்து இந்த சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு. ஸோ இதில் 3 ஃபார்முலாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 வகை ஆஃப் மெஷர் இருக்குது. ஸோ ஒன்று மீன், இன்னொன்று மீடியன், இன்னொன்று மோடு. ஸோ இந்த 3மே கரெக்டான மெஷரான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மெஷர் இதுதான். இதில் நிறைய ஃபால்ட்ஸ் இருக்குது. மீன், மீடியன், மோடில் நிறைய ஃபால்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். பட் வாட் இஸ் மீன் அப்படின்னா, ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டேட்டா செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 7 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் இந்த 35, 45, 65, 30, 90, 85 அண்ட் 90. ஸோ இதில் ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் பை n. ஸோ இந்த n வந்து இந்த டேட்டா செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7. இந்த சம்மேஷன், இந்த சிம்பிள் பேர் சம்மேஷன். ஸோ நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒன்லி சிம்பிள்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு வச்சு. ஸோ ஜஸ்ட் கன்சிடர் இது வந்து அடிஷன் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், அடிஷன் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷன், டோட்டல் ஆர் டோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நம்ம டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா 440 அப்படின்னு வரும். இதோட டோட்டல் வந்து 440. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா பை 7. இதில் பார்த்தீங்கன்னா 62.85 அப்படின்னு ஒரு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் ஆவரேஜ் மார்க் ஆஃப் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் ஏவோட ஆவரேஜ் வந்து 62.85. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரிவால்வ் ஆகுறது வந்து 35, 40, 30 ஆர் 65. மெஜாரிட்டி வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ ஆவரேஜ் மார்க் 62.85 நீங்கள் நம்ம சொல்லும்போது ஒருத்தன் 35 எடுத்தாலும் பாஸ் தான், பட் அவன் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப கம்மியாக இருக்கான். ஸோ அது வந்து மீனில் அஃபெக்ட் ஆகும். இந்த மீனில் வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை அவுட்லயர்ஸ். அவுட்லயர்ஸ்னால் என்னென்னா, நம்ம கிளாஸில் எப்பயுமே ஒருத்தர் இருப்பான், என்ன டஃப் எக்ஸாம் எழுதினாலும், அந்த எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அவன் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க 2 பேரும். ஓகே. ஸோ இவங்கனால மட்டும் நம்ம கிளாஸ் ஆவரேஜ் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. அந்த அவுட்லயர்ஸ்னால அஃபெக்ட் ஆகாத ஒரு மெஷர் அப்படின்னா என்னென்னா மீடியன். ஸோ இந்த மீடியனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சார்ட் ஆல் த மார்க்ஸ். ஆர் இந்த டேட்டா செட்டில் மார்க்ஸ், மற்ற டேட்டா செட்டில் எனி டேட்டா, சார்ட் ஆல் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லோவர் டு ஹையர். ஓகே. இப்போ இந்த மார்க்ஸை நம்ம சார்ட் பண்ணோம் அப்படின்னா
30, 35, 45, 65, 85, 90 and 90. ஸோ லோவர்லேருந்து ஹையர் மார்க்ஸ் வரைக்கும் நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மீடியன்னா சென்டர் பாயிண்ட். இந்த டேட்டாவில் 7 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதோட சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. ஓகே, ஸோ இந்த கிளாஸோட மீடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 65 தான். பட் நான் இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 62ஓட இது அதிகமாக தான் இருக்குது. பட் இன் சம் கேசஸ் இப்போ இந்த மார்க்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஒரு 200 டோட்டல் வந்து அவுட் ஆஃப் 200 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 190 எடுத்திருந்தாங்கன்னா திஸ் வில் பி கிரேட்லி அஃபெக்டட். ஸோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்னால மட்டும் இந்த மீன் வந்து ரொம்ப கிரேட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் இந்த மீடியன் பார்த்தீங்கன்னா அதே 65ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ மீன் affected by outliers, median not affected by outliers. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மீன் கால்குலேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கால்குலேட் மீன் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மீடியன் அண்ட் கம்பேர் போத் அண்ட் தென் யூ வில் கெட் அ சாலிட் ரிசல்ட். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டாவோட சாலிடான ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் மோட். மோட்னா என்னன்னா, ஒரு கிளாஸில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த டேட்டா செட்டில் ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சேம் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அது ஒரே மார்க்கை நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இது. ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா இன்னும் டேட்டா த மோஸ்ட் frequent or repeated value. இதுக்கு முன்னாடி நான் இந்த 119 ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ரெண்டுமே 19 வச்சிருந்தேன். ஸோ இந்த டேட்டா செட்டோட மோட் பார்த்தீங்கன்னா 90 தான் இந்த டேட்டா செட்டோட மோட். இது வந்து நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி நான் முன்னாடி சொன்ன மாதிரி திஸ் கால்ட் அஸ் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அது ஏன்னா ஒரு கிளாஸோட மார்க்கை இப்போ வந்து இப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 10லேருந்து 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் எல்லாரோட மார்க்ஸும் இருக்கும். இப்படி இந்த இடத்துல இதை நான் என்ன மார்க் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு கிராஃப் மாதிரி நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்படி கிராஃப்க்கு எல்லா பாயிண்ட்டையும் நம்ம இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் கூட நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த சென்டரில் மட்டும் எல்லா டேட்டாவும் குமிஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ சென்டர் பாயிண்ட். ஸோ ஒரு கிளாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே புவர் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஹையர் மார்க்ஸ் அப்டெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி ஆவரேஜ். ஸோ தட் இஸ் வை இன் எனி ஃபார்ம் ஆஃப் அனாலிசிஸ் த ஆவரேஜ் இஸ் ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் குட். ஒரு கிளாஸோட ஆவரேஜ் ஆகட்டும், இவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு ஆகட்டும், எது பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெஷர். அதனால தான் இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் வெரி குட். அதில் யூ கேன் சூஸ் பிட்வீன் மீன் ஆர் மீடியன் பேஸ்ட் ஆன் த அவுட்லயர்ஸ். இந்த மீடியன் ஃபார்முலாவில் ஈவன் டேட்டா செட் அப்படின்னா ஒரு விதமாக கால்குலேட் பண்ணணும். ஆட் டேட்டா செட்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சென்டர் பாயிண்ட். இதே ஈவன் டேட்டா செட்னா சென்டர் பாயிண்ட்ல 2 டேட்டா இருக்கும், N1 அண்ட் N2. அதே டேட்டா செட் தான். இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு 8 ஈவன் டேட்டா செட் 8னா நடுவில் 2 நம்பர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல 65 ஆர் 66 அப்படின்னு இருக்கும்.
ஓகே. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 65 பிளஸ் 66 பை 2. ஸோ அந்த 2 நம்பரோட ஆவரேஜ் எடுப்போம். ஆவரேஜ்னா அகைன் மீன். மீன் எடுப்போம். இதோட வேல்யூ தான் மீடியன். ஃபைனல் மீடியன் ஃபார் ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா செட். ஈவன் டேட்டா செட். ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல நம்ம வந்து மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி கவர் பண்ணுவோம். அப்புறம் 5 பாயிண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கவர் பண்ணுவோம். இந்த 3ம் நான் கவர் பண்ணிட்டு, ஒரு 3rd வீடியோ எண்டுல ஐ வில் டெல் யூ வேர் இட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டு ஏஐ. ஸோ அப்போ உங்களுக்கு கிளியரா ஓகே. இந்த ஒரு சின்ன மீன், மீடியன், மோட் நம்ம ஸ்கூல்ல படிச்ச விஷயம் இவ்ளோ பெருசா யூஸ் ஆகுதா? அப்படின்னு தெரிய வரும். இந்த வீடியோக்கு நான் இவ்வளோ தான் கவர் பண்ணணும்னு இருந்தேன். தேங்க் யூ. See you in the next video. Thanks all.